is great, awesome in power. ಭೋಜನ ಪೀಠಗಳೆல்லாம் ಮೇಜುಗಳೆல்லாம் வாந்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ವಾಂತಿಯಿಂದಲೂ ಅಶುದ್ಧದಿಂದ ತುಂಬಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்தமான ಶುದ್ಧವಾಗಿರುವ இடமில்லை. ಸ್ಥಳವಿಲ್ಲ. ಅವರು யாருக்கு அறிவை போதிப்பார்? ಯಾರಿಗೆ ಅರಿಕೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೋ, யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? ಯಾರು ಉಪದೇಶ ತಿಳಿಸುತ್ತಾರೋ, வாழ் மறந்தவர்களுக்கு, ಹಾಲು ಮರೆತ ಬಿಟ್ಟರೆ, முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. ಮೊರೆಗೂ ಬಿಟ್ಟ ಕೂಸುಗುನು. அல்லேலூயா. யாருக்கு அறிவை போதிப்பார்? ಯಾರಿಗೆ ಬುದ್ಧಿ ತೋರಿಸುತ್ತಾರೋ, யாருக்கு உணர்வை கொடுப்பார்? ಯಾರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அது மேலே சொல்கிறார், ಅದು ಮೇಲೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಭೋಜನ ಪೀಠಗಳೆல்லாம் ಭೋಜನ ಪೀಠಗಳೆಲ್ಲ அவனுடைய டைனிங் டேபிள். ಅವರ ಭೋಜನ ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್. சங்கீதக்காரன் சொல்கிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, என் சத்துருக்களுக்கு முன்பாக, ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಮುಂದಾಗಿ, 23ஆம் சங்கீதத்துல, 23ನೇ என் ಕೀರ್ತನೆ, சத்துருக்களுக்கு முன்பாக ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಮುಂದಾಗಿ நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். ನೀನು ನನಗೆ ಒಂದು ಪಂಕ್ತಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೀರಿ. ஆண்டவர் ದೇವರು சத்துருக்களுக்கு முன்பாக ಶತ್ರುಗಳ ಮುಂದಾಗಿ ஒரு டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்றார். ಒಂದು ಆಹಾರದ நல்ல விருந்து கொடுக்கிறார். ಒಳ್ಳೆ ಊಟ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. துக்கமா இருக்கிறவன் சாப்பிடுவானா? ದುಃಖವಾಗಿರುವವನು ತಿನ್ನುತ್ತಾನ. அப்போ ஆண்டவர் விருந்து கொடுக்கிறாருன்னா என்ன? ಹಂಗಾದ್ರೆ ದೇವರು ಊಟ ಹಾಕ್ತಾನೆ ಏನು? நல்லா ಒಳ್ಳೆ சாப்பிடு, ತಿನ್ನು, சந்தோஷமா இருறான். ಸಂತೋಷವಾಗಿರುವಂತ. அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, இங்க ಇಲ್ಲಿ அந்த மேஜை, ಆ ಮೇಜನ್ನು, அந்த டைனிங் டேபிள் ಆ ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಅನ್ನು எப்படி இருக்குதா? ಯಾವ ರೀತಿ ಇದೆ? வாந்தியா இருக்கு. ವಾಂತಿಯಾಗಿದೆ. அல்லேலூயா. அருவருக்கத்தக்க இடமாய், ಅಸಹ್ಯ ಪಡುವಂತ ಸ್ಥಳವಾಗಿ மனிதன் வாழ்வது எதற்காக? ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. எதுக்காக வாழ்றான்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಜೀವಿಸ್ತಾನೆ? யாருக்குள்ள தங்கம் வாங்குறதுக்காகவா? ಅರ್ಧಕ್ಕೆ ಚಿನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ. ஒரு கிராம் தங்கம் இல்லாம வாழ்றவன் பூமியில இருக்கு. ಒಂದು ಕೆಜಿ ಚಿನ್ನ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವವರೆಲ್ಲ ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. சோறு இல்லாம எவனாவது இருக்க முடியுமா? ಊಟ ಇಲ್ಲದೆ ಯಾವನಿದ್ದಾನ? அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் ಮನುಷ್ಯನು வாழ்கிறது ಜೀವಿಸುವುದು ஆகாரத்துக்காக. ಆಹಾರಕ್ಕೋಸ್ಕರ. ஆண்டவர் சிருஷ்டித்ததெல்லாம் ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದಲ್ಲ மனிதனுடைய ಮನುಷ್ಯನ தேவைக்காக. ಅವಶ್ಯಕತೆಗೋಸ್ಕರ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆதலால் ஆகாரம் மனிதனுக்கு பிரதானமான ஒன்றாயிருக்கிறது. ಆಹಾರ ಮನುಷ್ಯನಿಗೆ ಪ್ರಧಾನವಾಗಿರುವ ಒಂದಾಗಿದೆ. இந்த ஆகாரம், ಈ ಆಹಾರ, ஆகார மேஜை ಈ ಆಹಾರ ಮೇಜನ್ನು வாந்தியால் நிரப்பப்பட்டு கிடக்கிறது. ವಾಂತಿಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அருவருக்கத்தக்க இடமாக, ಅಸಹ್ಯ ಪಡುವಂತ ಸ್ಥಳವಾಗಿ, சந்தோஷமாய் ಸಂತೋಷವಾಗಿ உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிடுகிற இடம் ಕುತ್ಕೊಂಡು ತಿನ್ನುವಂತ ಸ್ಥಳ அருவருப்பான ஸ்தலமாய் இருக்கிறது. ಅಸಹ್ಯ ಪಡುವಂತ ಸ್ಥಳವಾಗಿದೆ. அல்லேலூயா. அங்கே ಅಲ್ಲಿ சுத்தமில்லை. ಶುದ್ಧವಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெளிவாய் இருக்கிறது. ವಾಕ್ಯವು ಅರ್ಥವಾಗಿದೆ. சுத்தமான இடம் இல்லை. ಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. இதே ஏசாயா தான் சொல்கிறார், ಇದೇ ಯೆಶಾಯನು ಹೇಳ್ತಾನೆ, இந்த பூமி, ಈ ಭೂಮಿ, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವವರೆಲ್ಲರೂ அசுத்தர்கள், ಅಶುದ್ಧರು, அசுத்தங்களின் நடுவே ಅಶುದ್ಧಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ நானும் இருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. ನಾನಿದ್ದೇನೆ ಎಂದು ಗುರುತು ಮಾಡಿದ ಒಂದು ಪ್ರವಾದಿ. இப்ப அவனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ಅವನ ಮೂಲಕ ದೇವರು ಬರೀತಾರೆ. யாருக்காக? ಯಾರಿಗೋಸ್ಕರ? நமக்காக. ನಮಗೋಸ್ಕರ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆகார மேஜை ನಮ್ಮ ಆಹಾರದ ಮೇಜನ್ನು வாந்தியினாலே, ವಾಂತಿಯಿಂದಲೇ, அல்லேலூயா, அல்லேலூயா, வாந்தியினாலே, ವಾಂತಿಯಿಂದ, கேட்கிற வசனங்கள் ஒவ்வாமையினாலே, ಕೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳಿಂದ, கேட்கிற வார்த்தைகள் ಕೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳು அதை ஜீரணிக்க முடியாமல், ಅದು ಜೀರ್ಣ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ, அதை உட்கொள்ள முடியாமல், ಅದು ಒಳಗೆ அது ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ, உனக்கான பலனாய் மாறாமல், ಅದು ನಿನಗಿರುವ ಬಲವಾಗಿ அது ಬದಲಾಗದೆ, உன்னிலிருந்து வெளியே ಅದು வாந்தியாக்கப்படுகிறது. ನಿನ್ನಿಂದ ಹೊರಗಡೆ ವಾಂತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எப்படி உனக்கு பலன் இருக்கு? ಇನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಿಮಗೆ ಬಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ? அல்லேலூயா. அல்லேலூயா. அசுத்தமான இடமே இல்லை. ಅಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. சுத்தமான, ಶುದ್ಧವಾದ, மாத்தி சொல்லிட்டேன், சாரி, ಬದಲಾದ, சுத்தமான இடமே இல்லை ಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ தேவனுடைய பார்வையில. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದರಿಂದ ஆண்டவர் தேவரு அங்கலாய்க்கிறார். ಅಂಗಲಾಚಿತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அவருக்கு இப்ப இருக்கிற பாரம்? ಏನು ಅವರಿಗೆ ಇರುವಂತ ಭಾರ? எல்லாம் அசுத்தமான இடமாய் ಎಲ್ಲ இருக்கிறது. ಅಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವಾಗಿದೆ. இவனுடைய பந்தி மேஜையும் அசுத்தமாய் விட்டது. ಇವರ ಮೇಜುಗಳು ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு ಕೆಲವರಿಗೆ வசனம் அசுத்தமாய் இருக்கிறது. ವಾಕ್ಯಗಳು ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. பாவம் இனிமையானதாய் இருக்கிறது. ಪಾಪ ಇಂಪಾಗಿದೆ. பாவம் ருசிக்கிறது. ಪಾಪ ರುಚಿ பாவம் ನೋಡುತ್ತದೆ. மேலானதாய் இருக்கிறபடினால பாவம் மேலானதுರಿಂದ வசனமும் பிரசங்கமும் பாஸ்டருடைய வார்த்தையும் ವಾಕ್ಯವು ಪ್ರಸಂಗವು
ಭಾಷೆಯ ಮಾತು அவனை குத்துகிறதாக, ಅವನು ಚುಚ್ಚುವುದಾಗಿ, அவனிடத்தில் அது பேசுகிறதா இருக்கிறது. ಅವನ ಹತ್ರ ஆனால் ಮಾತಾಡುವುದಾಗಿ, உணர்வில்லாத மனிதன் ಅವನು ತಿಳಿಯದ ಮನುಷ್ಯ அதை வாந்தி பண்ணி போடுகிறான். ಅದು ವಾಂತಿ ಮಾಡಿ ಹಾಕುತ್ತಾನೆ, அவன் அதை விட்டு விடுகிறான். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? ಅವನ ಜೀವಿತ நீ சாப்பிடுற சாப்பாடு உள்ள போய் ನೀನು ತಿನ್ನುವಂತ ಊಟ அது ಒಳಗೋಗಿ ஜீரணமாகி ಅದು ಜೀರ್ಣವಾಗಿ உன் சரீரத்துக்கு தேவையான எல்லா இம்யூனிட்டி பவரையும் ನೀನು ಆ ಶರೀರಕ್ಕೆ உன் ಅವಶ್ಯಕತೆ பிளட்டுக்கு, ಇರುತ್ತಾ? உன் நர்வுக்கு, உன் போனுக்கு, ನೀನು ಬ್ಲಡ್ಗೆ ಮೂಳೆಗೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ಒಳಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಒಂದೊಂದಕ್ಕೂ அது அனுப்பலன்னா ಅದು ಕಲಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ எப்படி பலன் இருக்கும்? ಯಾವ ರೀತಿ ಬಲ ಇರುತ್ತದೆ? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு செய்தி வந்தது. ಒಂದು ಸಂದೇಶ ಬಂದಿತ್ತು. இஸ்ரவேல்ல நடக்கிற அந்த யுத்தம் ಇಸ್ರೇಲ್ ನಡೆಯುವಂತ ಯುದ್ಧ ஒரு வருடம் தாண்டி நடந்து கொண்டு இருக்கிறது. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು ವರ್ಷ ದಾಟಿ ನಡೀತಿದೆ. அது வேதத்தின்படி நடந்தாகும், ಆ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೀತದೆ, அது மாற்றமில்லை. ಅದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆனா ಆದ್ರೆ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ಆ ಇಸ್ರೇಲ್ ಜನರಲ್ಲಿ ஒரு 110 பேரை அவன் கைதியா கொண்டு போயிருக்கிறான். ಒಂದು 110 ಜನರನ್ನು ಕೈದಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. அவனை கூட்டு போய் ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ வச்சுக்கிட்டு இஸ்ரவேல டிமாண்ட் பண்றாங்க. ಇಸ್ರೇಲ್ ಡಿಮ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ, அதெல்லாம் நமக்கு வேணாம். ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಬೇಡ. கூட்டிட்டு போன இந்த 110 இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் ಕರ್ಕೊಂಡು ಹೋದಂತ அதுல 110 பல தேசத்து ஜனமெல்லாம் கூட இருக்கிறாங்க. ಅನೇಕ ದೇಶಗಳ ಜನರೆಲ್ಲ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர்களுக்கு சரியான ஆகாரம் இல்ல. ಅವರಿಗೆ ಸರಿಯಾದ ಊಟ ಇಲ್ಲ. இந்த ஒரு வருஷத்துல ಆ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ 70 கேஜி இருந்தவன் 70 ಕೆಜಿ ಇದ್ದವನು 30 கேஜில இருந்தான். 30 ಕೆಜಿ ಇದ್ದಾನೆ. பெரியவர்கள் ದೊಡ್ಡವರು அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಂಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? நல்ல ಒಳ್ಳೆ ஆகாரம் இல்ல ಆಹಾರವಿಲ್ಲ சரீரத்துல. ಶರೀರದಲ್ಲಿ. அப்போ ಆಗ வேத வசனமாகிய ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವಾಗಿರುವ இந்த ஆகாரத்தை ಈ ಆಹಾರವನ್ನು நீ எவ்வளவு நெக்லெக்ட் பண்றியோ, ನೀನು ಎಷ್ಟು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುತ್ತೀಯೋ, எவ்வளவு இதை வாந்தி பண்றியோ, ಎಷ್ಟು ಇದು ವಾಂತಿ அது ಮಾಡ್ತೀಯೋ, உனக்குதான் ಅದು ನಿನಗೇನೆ அவலட்சணமாய் மாறும். ಅವಲಕ್ಷಣವಾಗಿ உன் ಬದಲಾಗುತ್ತೆ. பலவீனங்கள் ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಗಳು எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். தேவன் உள்ளவர். அதனாலதான் வசனம் ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, தம்முடைய வார்த்தையை அனுப்பி ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ அவர் சௌக்கியமாக்குகிற தெய்வம் என்று. ಅದು ಗುಣಪಡಿಸುವ அவர் ದೇವರೆಂದು. தொட்டாலும் சௌக்கியம் இருக்கிறது. ಅವರು ಮುಟ್ಟುವುದು அவர் ಸೌಖ್ಯವಾಗಿದೆ. தொடர்றதுல எத்தனை வல்லமை உண்டோ, ಅವರು ಮುಟ್ಟುವುದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಲವಿದೋ, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைக்கும் அத்தனை வல்லமை ಈ இருக்கிறது. ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗೂ ಅಷ್ಟು ಬಲ ಇದೆ. இந்த வார்த்தையை அனுப்பி ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ அவர் என்ன ಅವರು பண்ணுகிறார்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சௌக்கியமாக்குகிறாரா? ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். தேவன் நல்லவர். சோ, பாடையை தொட்டார். சாவு எடுத்துட்டு போற ಸಾವು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುವ அந்த பாடைய ಆ ಚಟವನ್ನು தொட்டார். ಮುಟ್ರು. வாலிபன் ಯೌವನಸ್ಥ எழும்பி உட்கார்ந்தான். ಎದ್ದು ಕೂತ್ಕೊಂಡ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே ಅದೇ லாசரு கல்லறைக்குள்ள இருக்கிறான். ಲಾಸರನ್ನು ಸಮಾಧಿಲಿದ್ದಾರೆ. கல்ல புரட்டுங்கன்னாரு. ಕಲ್ಲು ಮುಚ್ಚಲಿ ಅಂದ್ರು. உள்ள போய் தொட்டாரா? ಒಳಗ ಮುಟ್ಟಿದ್ರ? வெளியில நின்னுட்டு ಒಳಗೆ ಮುಟ್ಕೊಂಡೆ. அவன் பேரை சொல்லி வெளியே வாடின. ಅವನ ಹೆಸರು ಹೇಳಿ ಒಳಗ ಬಂದ್ರು. வார்த்தையை அனுப்புனா ವಾಕ್ಯ ಕಳಿಸಿದ್ರೆ நாரிப்போன சரீரம், ನಾಶವಾದ ಶರೀರ, நாரிப்போன சரீரம், ಅದು ನಾಶವಾದ வாசனை வந்து அழுகி போன சரீரம். ಅದು ವಾಸನೆ ಬಂದು ನಾಶವಾದ ಶರೀರ அல்லேலூயா. அல்லேலூயா. 4 நாள் ஆச்சு. 4 ದಿನ ಆಯ್ತು. எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. தைரியமா, ಧೈರ್ಯವಾಗಿ, ஏன்னா அவர் தெய்வம். ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ದೇವರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவர் கல்லோ கட்டையோ அல்ல. ಅವರು ಕಲ್ಲೋ ಕಟ್ಟಿಗೆ ಅಲ್ಲ. மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர் அல்ல. ಮನುಷ್ಯನಿಂದ ಸಿದ್ಧ ಮಾಡಿದವರು. மனிதனை தனக்கு ஏற்படுத்தினவர். ಮನುಷ್ಯನ ತನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா என்ன பண்ணாரு? ಧೈರ್ಯವಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? வா வெளியேன்னாரு. ಬಾ ಹೊರಗಡೆ ಅಂದ್ರು. வார்த்தை உள்ள போனது, ವಾಕ್ಯ ಒಳಗೋಯ್ತು. அவனை வெளியிலே ಅವನ ಹೊರಗಡೆ மனிதனாய் கொண்டு வந்து நிறுத்தினது. ಮನುಷ್ಯನಾಗಿ ತಗೊಂಡು அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இதுதான் அந்த வார்த்தையின் மகத்துவம். ಇದೇ ಆ ವಾಕ್ಯದ ಮಹತ್ವ. இப்படிப்பட்ட வார்த்தையை, ಈ ರೀತಿ ವಾಕ್ಯವನ್ನು அவனுக்கு நன்மை உண்டாக்குகிற வார்த்தையை, ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆಯದುಂಟು ಮಾಡುವ அவனை ವಾಕ್ಯವನ್ನು, பலப்படுத்துகிற வார்த்தையை, ಅವನ ಬಲಪಡಿಸುವ அவனை ವಾಕ್ಯವನ್ನು, உயிர்ப்பிக்கிற வார்த்தையை, அவனை அவனை எழும்பி நிற்க பண்ணுகிற வார்த்தையை, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்கள் அசுத்தங்களை எல்லாம் மாற்றுகிற ಅವನ ಜೀವಿತದಿಂದ ಅಶುದ್ಧವನ್ನು இந்த ಬದಲಾಯಿಸುವ பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை ಈ ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ವಾಕ್ಯ அவன் வாந்தி பண்ணுகிறான். ಅವನು ವಾಂತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இடமெல்லாம் ಆ ಸ್ಥಳವೆಲ್ಲ சுத்தமில்லாமல் இருக்கிறது. ಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அதை தொடர்ந்து ஆவியானவர் ಅದು ಬಿಡದೆ சொல்லுகிற வார்த்தை, ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ யாரை உணர்த்துவேன் இப்போ?
ಯಾರನ್ನ ಎಚ್ಚರಿಸ್ತೀಯ ಈಗ? என்ன கொடுத்தாலும் வாந்தி பண்றான். ಏನ್ ಕೊಟ್ರು ವಾಂತಿ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த குணம் என்னன்றதை 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார். ಆ ಗುಣ ಏನೆಂಬುದು 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ಅವರು யாருக்கு அறிவை போதிப்பார்? ಯಾರಿಗೆ ಬುದ್ಧಿಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾರೆ? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? ಯಾರಿಗೆ ಉಪದೇಶವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾರೆ? யாருக்கு பண்ண முடியும்? ಯಾರಿಗೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? யாருக்கு சொல்ல முடியும்? ಯಾರಿಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? யாருக்கு சொல்லிக் கொடுக்க? கேட்கிறவர்களுக்கு, ಕೇಳುವವರಿಗೆ, வாஞ்சை உள்ளவர்களுக்கு, ದಾಹ ಇರುವವರಿಗೆ சொல்லிக் கொடுக்கலாம். ಹೇಳಿಕೊಡಬಹುದು. அப்போ ಆಗ ஆண்டவர் யாருக்கு அறிவை கொடுப்பேன்? ದೇವರು ಯಾರಿಗೆ யாருக்கு வசனத்தை உணர்த்த முடியும்? ಯಾರಿಗೆ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அது சொல்லிட்டு கேட சொல்றாரு. ದೇವರು ಕೆಳಗೆ ಹೇಳ್ತಾರೆ, பால் மறந்தவர்களுக்கும் ಹಾಲು ಮರೆತವರಿಗೂ, முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும், ಮೊಲೆ ಬಿಟ್ಟ ಕೂಸಿಗೂ. ரெண்டு வார்த்தை இருக்கு. ಎರಡು ವಾಕ್ಯ ಇದೆ. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, ತಾಯಿ ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಮಗು சில நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ அது தாய்ப்பாலை மறந்துடும். ತಾಯಿ ಹಾಲು ಮರೆತುಬಿಡುತ್ತೆ. சிலத ಕೆಲವು தாய் என்ன பண்ணுகிறா? ತಾಯಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? குழந்தையை மறக்க பண்ணுகிறா. ಮಗುವನ್ನು ಮರೆತ ಮಾಡ್ತಾರೆ. போதும் பால் குடித்தது, ಸಾಕು ಹಾಲು ಕುಡಿದಿದೆ, இனிமேல் நீ என்ன பண்ணு? ಇನ್ಮೇಲೆ ನೀನು ಏನು நல்ல சாப்பிடு, ಚೆನ್ನಾಗಿ உனக்கு அதற்கான ನಿನಗೆ ಅದಕ್ಕೆ வளர்ச்சி இருக்கிறது. ಬೆಳವಣಿಗೆ ಇದೆ. கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்தவுடன் ಒಂದು ಮನುಷ್ಯ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ அவனுக்கான ஸ்வாபம் என்ன? ಅವನಿಗೆ ಇರುವಂತ ಸ್ವಭಾವ ಏನು? முதல் ஸ்வாபம் என்ன? ಮೊದಲ ಸ್ವಭಾವ ಏನು? இப்பதானே சொன்னேன், பால் குடிக்கிறது, ಹಾಲು ಕುಡಿಯುವುದು. பிறந்தவுடன் ஒவ்வொரு குழந்தைக்குமான ஸ்வாபம் அது. ಹುಟ್ಟಿದ ಒಂದೊಂದು ಮಗುವಿಗೆ ಸ್ವಭಾವ. பிறந்ததுல இருந்து அதை தான் கத்துக்கினேன். ಹುಟ್ಟಿದ ಅದನ್ನೇ அதனால இப்பவும் நான் அம்மா கிட்ட பால் குடிப்பேன்னா, ಈಗ ಅಮ್ಮನ ಹಾಲು ಕುಡಿತೇನೆ ಅಂದ್ರೆ அவனை பெத்த தாயை செருப்பு கழட்டி அடிக்கும். பெத்த தாಯಿನ ಚಪ್ಪಲಿ ಬಿಚ್ಚಿಕೊಂಡು ಹೊಡಿತಾರೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? அப்ப ஆண்டவர் சொல்றது கரெக்ட் தானே? ದೇವರು ಕರೆಕ್ಟ್ ತಾನೆ. முட்டா பயலோடா, ಅದು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರೇ, புத்தி இல்லாத, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ, அறிவில்லாத ஜனமே, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಜನರೇ, நீ முதல்ல உன் பழக்கத்தை மாத்தணும். ನಿನ್ನ ಅಭ್ಯಾಸ ಬದಲಾಯಿಸಿ. அது என் சிறு பிராயம் முதல் பழக்கமானாலும் ಅದು ಚಿಕ್ಕದಿಂದ உன் ಅಭ್ಯಾಸ வளர்ச்சிக்கு ஏற்றவனாய் மாறு. ನಿನ್ನ ಬೆಳವಣಿಗೆಗೆ ತಕ್ಕಂತೆ அத ಬದಲಾಗು. பவுல் நிருபங்கள்ல எழுதும்போது எழுதுகிறார். ಅದು ಪೌಲ ಪತ್ರಿಕೆ ಬರೆಯುವಾಗ அதை எப்படி எழுதினா? ಯಾಕೆ ಬರೆದರು? காலத்தை பார்த்தால், ಕಾಲವನ್ನು ನೋಡಿದರು, காலங்களை பார்த்தால், ಕಾಲಗಳನ್ನು ನೋಡಿ நீங்கெல்லாம் ನೀವೆಲ್ಲ புருஷர்களாக ಪುರುಷರಾಗಿ புத்தி வந்தவர்களாய் நடந்திருக்கணும். ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ನಡೆಯಬೇಕಿತ್ತು. ஆனால் இன்னமும் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? ಆದ್ರೆ ಇನ್ನೂ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? பால் குடிக்கிறவர்களாக ಹಾಲು ಕುಡಿಯುವವರಾಗಿ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತವಿದೆಯಲ್ಲ, இந்நேரத்துக்கெல்லாம் நீங்க மாம்சம் தின்றவங்களா மாறி இருக்கணும். ಈ ಸಮಯಕ್ಕೆ ನೀವು ಮಾಂಸ நேரத்துக்கெல்லாம் நல்ல ஆகாரம் சாப்பிடுகிற ஜனமாய் மாறி இருக்கணும். ನೀವು ಆಹಾರ ತಿನ್ನುವಂತ, ஆனா இன்னமும் ಆದ್ರೆ ಇನ್ನೂ பால் குடிக்கிற குணம் உன்னிடத்தில் இருக்கிறது ஏன் என்று சொல்லி கேள்வியை கேட்கிறார். ಹಾಲು ಕುಡಿಯುವಂತ ಗುಣ ಏನಿದೆ ಏನಕ್ಕೆ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. வளர்ந்திருக்கிறார், ಬೆಳೆ ಬಿಡುತ್ತಾರೆ, புத்தி வளரல, ಬುದ್ಧಿ ಬೆಳೆತಿಲ್ಲ, இன்னமும் பால் மறக்க பண்ணல. ಇನ್ನು ಹಾಲು ಮರೆಯುವಂತೆ ಮಾಡಿಲ್ಲ. சரி, குழந்தைதான் பால் மறக்கல, ಇನ್ನು ಮಗುನೇ ಹಾಲು ಮರೆತಿಲ್ಲ. தாயாவது என்ன பண்ணணும்? ತಾಯಾರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மறக்க பண்ணணும். ಮರೆಯುವಂತೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. ரெண்டு வேளை இருக்கு. ಎರಡು ಕೆಲಸ ஒன்னு ಇದೆ. அதான் மறக்கிறது, ಒಂದು ಅದೇ ಮರೆಯುವುದು, ಇನ್ನೊಂದು தாಯಿ ತಾಯಿ மறக்க அடிக்கணும். ಮರೆಸಬೇಕು. அப்பதான் அது வளரும். ಆಗಲೇ ಅದು ಬೆಳೆದಿದೆ. அப்பதான் ಅದೇ அது பிறந்த நோக்கம் சமுதாயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் அது ಸಮುದಾಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಮಗುವಾಗಿ, சாட்சியான பிள்ளையாக, ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಗುವಾಗಿ, தேவனுக்கானவனாய், ದೇವರಿಗಾಗಿ, தேவனுக்கானவர்களாய் நிற்க முடியும். ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವುದು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಆದರಿಂದ இந்த மறக்க வேண்டிய குணம் ನೀವು ಮರೆಯಬೇಕಾದ ಗುಣ ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்கிற குணம். ಆಟೋಮೆಟಿಕ್ ಇರುವಂತ ಗುಣ, எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ இருக்கிற குணம். ಇರುವಂತ ಗುಣ. அப்ப மறக்கடிக்கப்படணும். ಆಗ ಬಲಿಪಡುವಂತೆ ಮಾಡಬೇಕು. இன்னும் நீ சில காரியங்களை விடாமல் ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த ಬಿಡದೆ பழக்கத்துல நீ இருக்கும்போது ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஊழியக்காரனுடைய வேலை, ಸೇವಕರ ಕೆಲಸ, உன்னை அதை மறக்கடிக்கிற வேலை ஊழியக்காரனுடையதாகும். ಅದನ್ನ ಮರೆಯದೆ ಮಾಡೋದು ಸೇವಕರ அல்லேலூயா. அப்ப கஷ்டமா தான் இருக்கும். ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. கஷ்டத்தை சகித்தாதான் ಕಷ್ಟ ಸಹಿಸಿಕೊಂಡ್ರೆ ஒரு நன்மை உண்டாகும். ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ஆதலால் இதை மறக்கிறவன் ಇದನ್ನು ಮರೆಯುವವನು சுபாவம் மாறுகிறவன். ಸ್ವಭಾವ ஒரே ಬದಲಾಗುವುದು. வார்த்தையில சொல்லணும்னா
சொல்லணும்னா பாவம் மாறுகிறவன் ಸ್ವಭಾವ ಬದಲಾಯಿಸುವವನು அவனே ಅವನೇ கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತ. அல்லேலூயா. 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 இன்னைக்கு ಇವತ್ತು ஆண்டவர் எப்படி சொல்லுவார்னா, ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಿರಂದ್ರೆ எல்லா கிறிஸ்டியனும் ಎಲ್ಲ ಕ್ರಿಶ್ಚಿಯನು வாங்கப்பா பரலோகத்துக்கு எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ಬನ್ನಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. எவனவன் ಯಾವನವನು எவனவன் ಯಾವನವನು கிறிஸ்துவை போல் நடந்தானோ ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದನು அவன் உண்மை உள்ளவன். ಅವನು ನಿಜ ಉಳ್ಳವನು. எல்லா கிறிஸ்டியனும் வான்னு கூப்பிட்டாருன்னா ಎಲ್ಲ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಬನ್ನಿ ಅಂದ್ರೆ பரலோகத்துல இடம் கூட கிடையாதுங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೂಡ ಇಲ್ಲ. அல்லேலூயா. 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 ஒரு கூட்டம் தந்தார், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ಒಂದು ಕೂಟವನ್ನು ತಳ್ಳಿದರೆ ಒಂದು ಕೂಟವನ್ನು ಸಿದ್ಧತೆ அதை ಮಾಡ್ತಾರೆ. கெடுக்கிறதற்கு ಅದನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ உலகத்தின் அதிபதி என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறார். ಲೋಕದ ಅಧಿಪತಿ ಏನೇನು உலகம் ಮಾಡ್ತಾನೆ? அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ಈ ಲೋಕ ನಾಶದ ಕೈ ತೋರಿಸಿದೆ. அவர்கள் எல்லாம் ಅದೆಲ್ಲ போய்கொண்டு இருக்கிறார்கள் அழிவை நோக்கி. ಹೋಗ್ತಿದೆ, ಅದನ್ನ ನಾಶ தெய்வம் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து ನಿಮಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು அந்த நித்தியத்தை நோக்கி ನಿತ್ಯವನ್ನು ನೋಡಿ உலகம் இப்படி போகும்போது ಲೋಕ ಈ ರೀತಿ ಹೋಗುವಾಗ உன்னை அதை எதிர்த்து போக சொல்லுகிறார். ನಿನ್ನ அதை ಎದುರಿಸಿ ಹೋಗುವಂತೆ அது கொஞ்சம் ಮಾಡುತ್ತದೆ. கஷ்டமா தான் இருக்கும். ಅದು ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ அதற்கு சில ಇರುತ್ತೆ. பிரயாசங்கள் நீ எடுத்தாக வேண்டும். ಕೆಲವು ಪ್ರಯಾಸಗಳನ್ನು அதற்கான ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முயற்சிகள் எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ಬೆಳವಣಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அது இல்லை எனில் ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நீயும் போக்க போக வேண்டியதுதான். ನೀರು ಬೇಗ ಹೋದ ರೀತಿ ಹೋಗೋದು. எதை நோக்கி? ಯಾವ್ದು ನೋಡಿ? நல்ல பங்களா நோக்கி போகல. ಒಳ್ಳೆ ಬಂಗಾಳ ನೋಡಿ ಹೋಗಿಲ್ಲ. எல்லாத்தையும் அழிக்க ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். ಎಲ್ಲ ನಾಶ ಮಾಡಲು ಒಬ್ಬರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. தெய்வம் வருகிற வரை கர்த்தர் கொடுக்கிறதுல சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போ, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ದೇವರು ಬರೋದಕ್ಕೆ ದೇವರು ಮಾಡಿದ ஆனா அது நிலை என்று சொல்லி ஓடுகிற கூட்டத்தோடு ஓடுகிற குணத்தை மாற்றிக்கொள். ಅದು ನೆಲೆ ಶಾಶ್ವತ ಎಂದು ಹೋಗುವ ಒಂದು ಗುಣದಲ್ಲಿ அந்த ಬದಲಾಯಿಸು. சுபாவம் மாற வேண்டும். ಆ ಗುಣ ಬದಲಾಗಬೇಕು. அல்லேலூயா. எல்லாம் அசுத்தமாய் இருக்கிறது. ಎಲ್ಲ ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. எல்லாம் அசுத்தமான இடமாய் இருக்கிறது. ಎಲ್ಲ ಅಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳ ಆಗಿದೆ. ஆதலால் ಆದ್ರಿಂದ நீயாகிலும் நீனாದರೂ சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு மாதிரி ನಿಮಗೆ ಮಾದರಿ உன்னுடைய போதகராகு. ನಿಮ್ಮ ಬೋಧಕರಾಗಿರ್ತಾರೆ. இந்த ரெண்டு பேருக்கும் மாதிரி ಇಬ್ಬರಿಗೂ ಮಾದರಿ அவர்களை ಅವರನ್ನು அழைத்தவரும் உன்னை தெரிந்து கொண்டவருமாகிய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவாகு. ಅವರನ್ನು ಕರೆದವರು ನಿಮ್ಮ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் புக் ஆஃப் கலேஷியர் பவுலை குறித்து கொஞ்சம் நாம் தியானிப்போம். புக் ஆஃப் கலேஷியர் 1:12. ನಾನು ಅದನ್ನು ಮನುಷ್ಯನಿಂದ ಹೊಂದಲಿಲ್ಲ, ನನಗೆ ಯಾರು ಉಪದೇಶಲಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಅದನ್ನು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸಿದನು. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், ಪೌಲನು ಬರೀತಾನೆ, ನಾನು ಅದನ್ನು ಅಂದ್ರೆ கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பை ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ஒரு மனுஷனாலும் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ பெற்றதும் இல்லை, ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ, மனுஷனால் கற்றதும் இல்லை. ಮನುಷ್ಯನಿಂದ ನಾನು ಕಂಡು இயேசு ಕಲಿತಿಲ್ಲ. கிறிஸ்துவே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ அந்த ரட்சிப்பை குறித்து, ಆ ರಕ್ಷಣೆ ಕುರಿತು, அதன் வெளிச்சத்தை குறித்து, அதன் ಬೆಳಕು ಕುರಿತು, அதன் சத்தியத்தை ಆ குறித்து ಸತ್ಯದ ಕುರಿತು எனக்கு ನನಗೆ வெளிப்படுத்தினார். ತೋರಿಸಿದರು. அல்லேலூயா. இன்று ಇವತ್ತು உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாஸ்டர் இருக்கிறார். ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವ ಪಾಸ್ಟರ್ ಇದ್ದಾರೆ. பவுலுக்கு ಪೌಲನಿಗೆ இயேசுவே சொல்லிக் கொடுத்தார். ಹೇಳಿಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. 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 அப்போ ಆಗ சொல்லிக் கொடுக்கிறது, ಹೇಳಿಕೊಡುವುದು எனக்கு ಹೇಳಿಕೊಡುವುದು ಏನಕ್ಕೆ? ನೀವು ಕೇಳಬೇಕು. ನೀವು ಕೇಳಬೇಕು. அல்லேலூயா. ನೀವು ನೀವು ಕೇಳಬೇಕು. ಕೇಳಬೇಕು. கேட்ட மாத்துக்கு ಕೇಳಿದ ಮಾತಿಗೆ நடிಬೇಕು. அல்லேலூயா. பாஸ்டர் சும்மா கத்திட்டு இருக்காரா? ಪಾಸ್ಟರ್ ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಿದಾರಾ? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லி இருக்கேன். ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. பல வருடங்கள் கழித்து கூட ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಕಳೆದು ಕೂಡ இன்னைக்கும் கண்ணீர் விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ಇವತ್ತು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವವರಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவை விட்டு விலகுறவன் ಕ್ರಿಸ್ತನ ಬಿಟ್ಟು ದೂರವನು தன் சுய இச்சையின்படி விலகுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ತನ್ನ ಸ್ವಂತ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತಾನೆ ಎಂದು ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ. பவுல் சொல்லுகிறார். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ ಆಗ கிறிஸ்துவினிடத்திலே அவன் கற்றுக்கொண்டான், ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರ ಅವನು ಕಲಿತುಕೊಂಡ, அதை பிடித்துக் கொண்டான். ಅದು ಹಿಡಿದುಕೊಂಡ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எதை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವ್ದು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனங்களை வாசிப்போம். ಬಿಡದ ವಾಕ್ಯಗಳು ಓದೋಣ. Book of 2 Corinthians 13:10. இங்கேதான். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವಾಗ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕುವುದಕ್ಕಲ್ಲ, ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಅಧಿಕಾರದ ಪ್ರಯೋಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ
ಕಾಠಿಣ್ಯವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶವಿರಬಾರದೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. Hallelujah. Hallelujah. தெய்வம் ದೇವರು எதற்காக பவுல் கற்றுக் கொடுத்தார்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಪೌಲನಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು? ஆதலால் சபையை இடித்து போடவல்ல, ಸಭೆ ಕೆಡವಿ ಹಾಕುವುದಕ್ಕಲ್ಲ, மூன்று கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி ಅದು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ಕರ್ತನಿಗೆ ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರ. நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ கண்டிதம் பண்ணாதபடிக்கு ಕಾಠಿಣ್ಯವನ್ನು நான் ತೋರಿಸುವುದಕ್ಕೆ தூரமாய் இருந்து இவைகளை எழுதுகிறேன். ಅವಕಾಶವಿದ್ದರೂ ಬರದಿದ್ದರೂ என்னத்தை எழுதுறாரு? ಏನು ಬರೀತಾರೆ? நான் உங்களை இடிக்கிறதற்கல்ல, ಒಡೆಯುವುದಕ್ಕಲ್ಲ, நான் அழைக்கப்பட்டது, ನಾನು நான் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು, தெரிந்தெடுக்கப்பட்டது ನಾನು ಆಯ್ಕೆಯಾಗಿರುವುದು உங்களை கட்டுவதற்காக. ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ. எங்க கட்டுறதுக்கு? ಎಲ್ಲಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ? கிறிஸ்துவிலே உங்களை கட்டி நிலைநிறுத்துவதற்காக. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா. அப்ப சபை கூடுதல் எதற்காக? ಸಭೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಏನಕ್ಕೋಸ್ಕರ? எதற்காக? அசுத்தமான ಅಶುದ್ಧವಾಗಿರುವ இடங்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே ಸ್ಥಳಗಳು ತುಂಬಿರುವ ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ தெய்வம் ದೇವರು ஆங்காங்கே ಅಲ್ಲಲ್ಲಿ நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ವಾಸವಾಗಿರುವ இப்ப இந்த சபையில இருக்கிற ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ನಾವು கட்டப்படுவதற்காக. ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா. 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 ஆதலால் ஆதலினால் இந்த வசனங்களை புரிந்து ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದು கிறிஸ்துவிலே இசைவாய் கட்டப்படுகிறவர்களாக, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತೆ ஒன்றாக ಒಂದಾಗಿ இசைந்து நிற்கிறவர்களாக, ஒன்றாய் நிற்கணும். ಒಂದಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. இப்ப இந்த கட்டடம் இருக்கு, ಈ ಕಟ್ಟಡವಿದೆ, இந்த கல்லு ಈ ಕಲ್ಲು அது டிசைன்ல நிக்குதா? ಅದಾದ ಡಿಸೈನ್ ಪ್ರಕಾರ ನಿಂತಿದ್ಯಾ? எல்லாம் ಎಲ್ಲವೂ ஒழுங்காக்கப்பட்டது ஒரு மனுஷனால. ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ. அந்த ஒழுங்கிலே அவைகள் ಆ நிற்கிறபடினாலதான் ಕ್ರಮಗಳನ್ನು ನಿಲ್ಲುವುದರಿಂದ இது நாம் கூடி வருகிறதற்கான இடமாய் இருக்கிறது. ನಾವು ಕೂಡಿ ಬರುವುದಕ್ಕೆ இந்த ಸ್ಥಳವಾಗಿದೆ. ஒழுங்கு இல்லாமல் இருக்குமானா ಈ ಕ್ರಮ ಇಲ್ಲದಿರುವುದಾದರೆ நாம் இங்க உள்ள வருவதற்கு ನಾವು ಒಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ இது லாக்கியற்ற ಇದು பிரயோஜனமற்ற ಪ್ರಯತ್ನ ಇಲ್ಲದೆ ஸ்தலமாய் இருக்கும். ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும், ಆ ರೀತಿ ಒಬ್ಬೊಬ್ಬನ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ அப்படிதான் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ಆ ರೀತಿ ಬಂದಿರೋ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು நாம் கற்களாக ನಾವು ಕಲ್ಲುಗಳಿಂದ இசைவாக ஒரே வரிசையாக ಒಂದೇ ಕ್ರಮವಾಗಿ ஊழியக்காரனால ಸೇವಕರಿಂದ சீர் செய்யப்பட்டு ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟು இணைக்கப்படும் போது அந்த ஒழுங்குல, ಆ ಕ್ರಮದಲ್ಲಿ அந்த உபதேச ஒழுங்குல, உபதேச இந்த ಕ್ರಮದಲ್ಲಿ, சத்தியத்துல, ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ, இந்த பிரமாணத்துல, ಈ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ, இந்த கற்பனையில ಈ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ நீ நிலைத்திருந்தால்தான் ನೀ ನೆಲೆಯಾಗಿದ್ದರೆ சபை சபை மற்றவர்களுக்கு இளைப்பாறுகிற இடமாய் இருக்கு. ಬೇರೆ ವಾಸವ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. இதற்காக தான் இதற்காகியே பவுலை கர்த்தர் என்ன பண்ணினா ಪೌಲನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? தெரிந்து கொண்டார். ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ರು. அதே book of 2 Corinthians 11:22. ಇದನ್ನು ಬುದ್ಧಿಹೀನತೆಯಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ. ಅವರು ಇಬ್ರಿಯರು, ನಾನು ಇಬ್ರಿಯನು. ಅವರು ಇಸ್ರಾಯೇಲರು, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲನು. ಅವರು ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವರು, ನಾನು ಅದೇ ವಂಶದವನು. ஹல்லேலூயா. பவுல் தன்னை அடையாளப்படுத்துகிறார். ಪೌಲನು ಗುರುತು ಮಾಡುತ್ತಾನೆ. காரியக்கிரமத்துல கூட நான் சொன்னேன் பாத்தீங்களா? ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳಿದ್ರು. நான் என்னை அடையாளப்படுத்த வேண்டிய ನಾನು ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ சூழ்நிலை வந்தது. ಸಂದರ್ಭ ಬಂದಿತ್ತು. இங்க பவுலுக்கு அந்த நிலைமை வந்தப்போ ಇಲ್ಲಿ ಪೌಲನ ಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ பவுல் சொல்லுகிறார், ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ, நீ எபிரேயனா, ನೀನು ಇಬ್ರಿಯನಾ? ನಾನು எபிரேய. ಇಬ್ರಿಯನು. ನೀನು ಇಸ್ರಾಯೇಲನಾ? ಇಸ್ರಾಯೇಲನ. ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ. ಇಸ್ರಾಯೇಲನು. நீ யூதனா? ನೀನು ಯೂದನಾ? ನಾನು யூத. நீ ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறாயா? ನೀನು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೀಯಾ? ನಾನು ஆபிரகாமின் சந்ததி. ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ. ஒன்றிலும் நான் குறைவுபட்டவன் அல்ல. ಒಂದರಲ್ಲೂ ಕೊರತೆ ಇಲ್ಲದವನಲ್ಲ. அவருடைய இந்த ஸ்டேட்மென்ட்னுடைய அர்த்தம் என்ன? ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಅರ್ಥವೇನು? நீ எப்படியோ ನೀನು ಯಾವ ರೀತಿಯೋ அப்படிதான் ನಾನು. ಆ ರೀತಿಯೇ ನಾನು. ஹல்லேலூயா. எல்லாவனுக்கும் எல்லாமானேன்னு சொன்னது இந்த பவுல் தான். ಎಲ್ಲದಕ್ಕೆಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಂತ ಬೆಳೆದ ಪೌಲನು. ஹல்லேலூயா. இப்போ இந்த பவுல் ಈಗ ಈ ಪೌಲನು அவருடைய குணங்கள் என்ன? ಅವರ ಗುಣಗಳೇನು? ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறார்? ಏನಕ್ಕೆ ಈ ತರ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? ஏன் இது கொரிந்து சபைக்கோ, லவோதிக்கா சபைக்கோ, இன்னும் மற்ற சபைகளிலோ இது வாசிக்கப்பட வேண்டும். ನೀವು ಓದಬೇಕು. அப்படின்னா இது பிரசங்கிக்கப்பட வேண்டும். ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. இது மற்றவர்களுக்கு உபதேசிக்கப்பட வேண்டும்.
ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕು. ಇದು ಮற்றವர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ಬೇರೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. ஏன் எழுதினார்? ಏನಕ್ಕೆ ಬರೆದರು? ஹல்லேலூயா. சபை ಸ್ಥಿರಪಡ வேண்டும். ಸ್ಥಿರಪಡಬೇಕು. நம்முடைய வேற்றுமை இருக்க கூடாது. ಅದು ಬದಲಾವಣೆ. ஒரே சிந்தைதான் ಒಂದೇ ಚಿಂತೆ. கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಆಯ್ಕೆಯಾಗಿರುವ ಮಿಲ್ಕಿ ಪಾಸ್ಟರ್ தான் சொல்லுவாரு. ಮಿಲ್ಕಿ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, நீ என்ன ஜாதி? ನೀನು ಯಾವ ಜಾತಿ? யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. ಯಾರೊಬ್ಬರು ಕೇಳಿದ್ರೆ ಮಿಲ್ಕಿ ಪಾಸ್ಟರ್ சொன்னாராம், ಮಿಲ್ಕಿ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದಂತೆ, நான் பரிசுத்த ஜாதி அப்படி. ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ ಅಂತ. ஹல்லேலூயா. பூமியில ரெண்டு ஜாதி இருக்கு. ಎರಡು ಜಾತಿ ಇದೆ. ஒன்னு என்ன? அசுத்த ஜாதி, ಅಶುದ್ಧ ಜಾತಿ, ஒன்னு பரிசுத்த ஜாதி. ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ. வேற எந்த ஜாதிக்கும் சபையில இடம் இல்லை. ಬೇರೆ ಯಾವ ಜಾತಿಗೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಇಲ್ಲ. வேதத்தை கையில் எடுத்தவன், பைபிளை கையில் எடுத்தவன் ಸತ್ಯವನ್ನು ಕೈ ತೆಗೆದುಕೊಂಡವನು ஜாதியை பேசக்கூடாது. ஜாதியை பேசுறானால ಜಾತಿನ ಮಾತಾಡ್ತಾನೆ, அவனுக்குள் சத்தியம் இல்லை. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲ. அது யாரானாலும் ಅದು ಯಾರೇ ಆದರೂ ஹல்லேலூயா, இன்னும் தெளிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ಇನ್ನು ಅರ್ಥವಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. அப்ப பவுல் இதை சொல்லுகிறார். ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, அதுக்கு பின்னாடி ಅದರ ಹಿಂದೆ அடுத்த வார்த்தை சொல்லுகிறான். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. அதுல 4வது வசனம், ಅದರ 4ನೇ ವಾಕ್ಯ, எப்படி எனில் ಈ ರೀತಿ ನನಗೆ உங்களிடத்தில் வருகிறவன் ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಬರುವ நாங்கள் பிரசங்கியாத ನಾವು ಪ್ರಸಂಗಿಯಾಗಿ வேற ஒரு இயேசுவை பிரசங்கித்தானால், ಬೇರೊಬ್ಬ ಯೇಸುವನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುವುದಾದರೆ, அல்லது நீங்கள் பெற்றிராத வேற ஆவியையும் ನೀನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದ ಬೇರೆ ಆತ್ಮವನ್ನು நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேற சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳದ ಬೇರೆ ಸುವಾರ್ತೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ நன்றாய் ಚೆನ್ನಾಗಿ சகித்திருப்பீர்கள். ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. எப்படி ಯಾವ ರೀತಿ? எப்படி ಯಾವ ರೀತಿ? ವಾರ್ತೆ கொஞ்சம் ವಾಕ್ಯ ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಮಾಡ್றது ಅರ್ಥವಾಗಿಸಲು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸಿದ ಮತ್ತೊಬ್ಬನೇ ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವರು. ಪ್ರಕಟಿಸುವಾಗಲೂ ನೀವು ಹೊಂದದೇ ಇದ್ದ ಬೇರೆ ವಿಧವಾದ ಆತ್ಮ ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಹೊಂದುವಾಗಲೂ ಅವಲಂಬಿಸಬೇಕಿದ್ದೆ. ಬೇರೊಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳುವಾಗಲೂ ನೀವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದು ಬಹು ಆಶ್ಚರ್ಯ. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನೀ ಸಹಿಸಿಕೊಂಡது ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಬರೆದಿದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಿಂಗೆ சகித்திருப்பீர்களோ, ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுகிறார் பவுல்? இப்படிப்பட்ட தேவ மனிதன் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த சுவிசேஷத்தை குறித்து, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து அவர் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டவைகளை சபைகளை ஸ்தாபித்து ஜனங்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் பண்ணி அதை உபதேசமாக தன்னுடைய பிரசங்கத்தின் வாயிலாக ஜனங்களுக்கு அறிவை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் அறிவை கொடுக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுகிறார். தெய்வம் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவர், உன் யாகுடங்களை பார்க்கிறவர், உன்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. தெளிவாக கற்றுக் கொடுக்கும் போது அங்கே சிலர் எழும்பி என்ன பண்றாங்க? பவுல் பிரசங்கித்த இந்த நல்ல உபதேசத்திற்கு, உண்மையான கிறிஸ்து இயேசுவை குறித்து பேசுவதற்கு பதிலாக வேற ஒரு என்னது வேற ஒரு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அது சுலபமா இருக்கும். ಸುಲಭವಾಗಿರುತ್ತದೆ. அங்க நீ ஜெபம் பண்ண வேணாம், நீ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿ, நீ எதுவும் பண்ண வேணாம், ಏನು ಮಾಡಬೇಡ. காசு எனக்கு கூட நாங்க ஜெபம் பண்ணோம். ನಿಮ್ಮ ಕಾಸು ಕೂಡ ಮಾತಾಡು. சூப்பரா இருக்குல்ல? நீ அப்படின்னா வாழு. ನೀನು ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸ್ತೀಯ? சர்ச்சுக்கு மாத்திரம் வா, ಬಾ, அது உன் இஷ்டம். ನಿನ್ನ ಇಷ್ಟ. ஆனா காணிக்கை மாத்திரம் என்ன பண்ணிடு? ಕಾಣಿಕೆ ಮಾತ್ರ ಮಾಡು. நீ வரலன்னா கூட போன் பேல அனுப்பிடு. நீ பதிலா கூட போன் பேல ಕಳಿಸು. அது போதும் எங்களுக்கு. அது ಸಾಕು ನಮಗೆ. ஹல்லேலூயா. இதுதான் அங்கேயும் நடந்தது. அது இன்னைக்கு கொஞ்சம் டெக்னாலஜில என்ன பண்ணிருக்கு? அது டெக்னாலஜி ஏನಾಗಿದೆ? அத குறித்து பவுல் எழுதுகிறார். அது குறித்து பவுல் ಬರೆದಿದ್ದಾರೆ. சில ಕೆಲವರು வயிற்றுக்கான ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ஊழியர்கள், ಸೇವಕರು, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிழைப்பை தேடுகிறவர்கள். ಜೀವನ ನೋಡುತ್ತಾರೆ. அதுக்கு பேசாம ಮಾತಾಡದೆ வேலையை பார்த்துட்டு அவன் ஊழியத்தை செய்யலாம்.
ಕೆಲಸ ನೋಡ್ಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡಬಹುದು. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதலால் பவுல் தன்னை குறித்து தன்னுடைய அழைப்பை குறித்து தெய்வத்தை குறித்து தெளிவடைந்தான். அந்த தெளிவு சபைக்கு வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ஆதலால் சபையே வேற எவன் எதை பிரசங்கித்தாலும் எந்த சோஷியல் மீடியாவுல எவன் பிரசங்கித்தாலும் ஊழியக்காரனை விட உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாஸ்டரை விட வேற எவன் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதே. அதற்கு ஜாக்கிரதையாயிரு. தப்பு சொல்லல, என்னை கொண்டு பேசுகிறது எல்லாருக்கும் கிடையாது, அது இங்கே உள்ளவர்களுக்கு. உங்களுக்காக பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆதலால் தேவ பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அசுத்தமான இடங்கள் எங்கும் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லை, பாவம் மாறவில்லை. பாவம் மாறினாயானால் கர்த்தர் உணர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வசனம் உனக்கு ஞானத்தை கொடுக்க வல்லதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உன்னை சௌக்கியப்படுத்த போதுமானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அசுத்தங்களின் நடுவே பரிசுத்த ஜாதியாய் உன்னை அடையாளப்படுத்த கர்த்தர் பிரயாசப்படுகிறார். அதை பவுல் சபைகளிலே இருக்க பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை book of 2 Corinthians 6:17 ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಆದದರಿಂದ ಅನ್ಯಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರಿ, ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஓ, அதுக்கப்புறம் அதை வாசிக்கலாம். இப்ப என்ன சொல்லுகிறா? சுத்தம் ಶುದ್ಧ எங்கும் ಎಲ್ಲೂ இல்ல, ಇಲ್ಲ, எல்லாம் ಎಲ್ಲ அசுத்தமா இருக்குது. ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. இப்போ வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? சபைக்கு அல்லேலூயா. உனக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? ನಿನಗೆ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அசுத்தமானபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு ಅವರ ಮಧ್ಯದಿಂದ ಹೊರಟು பிரிந்து போ. ದೂರವಾಗಿ ಹೋಗಿ. எப்படி? ಯಾರಿಗೆ? பிரிந்து போ. ದೂರವಾಗಿ ಹೋಗು. அசுத்தமானதை தொடாதிருங்கள். ಮುಟ್ಟಬೇಡಿರಿ. பிரிக்கப்பட்டவன், ದೂರ ಆಗಿರುವನು, பிரிந்து போனவன், ದೂರವಾದವನು திரும்ப என்ன பண்ணக்கூடாது? ಈಗ ಏನ್ ಮಾಡಬಾರದು? நீ வாந்தி பண்ணத, ನೀನು ವಾಂತಿ ಮಾಡಿದನು, அந்த அசுத்தத்தை ಅಶುದ್ಧವನ್ನು துன்றதா இருந்தனா ತಿನ್ನುವುದಾದರೆ நீ யாரு? ನೀನ್ಯಾರು? நான் சொல்ல, ஞானி எழுதணும். ಜ್ಞಾನಿ ಬರೆದನು. நீ யாரு? ನೀನ್ಯಾರು? வாந்தி தின்றவன் யாரு? ವಾಂತಿ ತಿನ್ನುವವ ಯಾರು? நாய். ನಾಯಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதலால் பிரிந்து போ, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. அசுத்தமானவைகள் நடுவே இருந்தோ பிரிந்து போயிடு. அல்லேலூயா. என்ன லாபமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. ஒண்ணு உன் மன நிறைவா எவனும் உனக்கு கொடுக்க மாட்டான். எப்படி? மன நிறைவா எவனாவது கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். இப்போ 30 லட்சம் ரூபாய் வீடு கட்டுற, 30 ಲಕ್ಷ ಮನೆ ಕಟ್ತೀರಾ, பேங்க்ல லோன் கேக்குற, ಬ್ಯಾಂಕ್ ಲೋನ್ ಕೇಳ್ತೀರಾ, நீ 30 லட்சம் ரூபாய் வீடு கட்டிட்டே 30 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ಟು கிரக பிரவேசத்துக்கு ಗೃಹಪ್ರವೇಶಕ್ಕೆ அதுக்கு ஒரு 50,000 செலவாகும். ಅದಕ್ಕೆ 50,000 இந்த 30,50,000 30,50,000 கொடுக்குறானா? ಕೊಡ್ತಾರಾ? 30 ಲட்சம் கேட்டா அது இதையும் முடிச்சிட்டு கையில 27 லட்சத்தை கையில கொடுக்குறான். ಅದು ಹಿಡಿದುಕೊಂಡು 27 ಲಕ್ಷ ಕೈ 3 ಲட்சம் ரூபாய் ஆடியா போட்டான். 30 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಆಲೆ ಮಾಡಿದ. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பேங்கே உனக்கு திருப்தியா கொடுக்கறதுல கேட்டது கூட
ಬ್ಯಾಂಕಿಗೆ ಕೃತ್ಯ ಕೊಡುವುದಿಲ್ಲ ಕೇಳಿರೋದು. அப்புறம் உன் சொந்தம், உன் கூட பிறந்த ரட்சிக்கப்படாத கருமம் எல்லாம், ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಣೆ இந்த அசுத்தம் எல்லாம் ಅಶುದ್ಧವಿಲ್ಲ. எதை கொடுக்கும் உனக்கு? ಏನ್ ಕೊಡುತ್ತೀನಿ ನಿನಗೆ? அவர் ஒருவரே நிறைவானவர். ಅವರೊಬ್ಬರೇ ತುಂಬಿರುವವರು. அல்லேலூயா. அவர் ஒருவரே நிறைவானவர். ಅವರೊಬ್ಬರೇ ತುಂಬಿರುವವರು. ஆதலால் ಆದ್ರಿಂದ இவர்களை எல்லாம் விட்டு பிரிந்திருங்கள், ಇವರೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿರಿ. நட்பு இருக்கட்டும். ಸ್ನೇಹವಿರಲಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை ஒதுக்க வேண்டாம். ಅದು அக்கான்னா அக்காவை மதி, ಅಕ್ಕ ಅಂದ್ರೆ ಅಕ್ಕ மாமான்னா மாமாவை மதி, ಮಾಮ ಅಂದ್ರೆ ಮಾಮ புள்ளன்னா புள்ளையாய் மதி. ಮಕ್ಕಳನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ தப்பு ಗೌರವಿಸು. கிடையாது. ತಪ್ಪಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் வழிக்கு நீ போவாத. ಅವುಗಳ ದಾರಿ ஏன்னா உன்னை அங்கிருந்து பிரிந்து வர வைத்திருக்கிறார். ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಅಲ್ಲಿ ದೂರ அதை ಮಾಡ್ತಾರೆ? விட்டு விலகி இருக்க சொல்லி இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ದೂರವಾಗಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. யார் சொல்லுகிறா? ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? பவுல் பல இடத்துல நான் சொல்லுகிறேன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ಅವರು இருக்கிறார். ಅನೇಕ ಸಲ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ இன்னும் ಹೇಳ್ತಾರೆ. சொல்லணும்னா இன்னும் ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ பவுல் ಪೌಲನು தெளிவா ஒரு இடத்துல எழுதுறாரு, ಅಂದಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் கூடுமான மட்டும், ನೀವು ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು கூடுமானா ಸಾಧ್ಯವಾದರೆ கிறிஸ்துவை அல்ல ಕ್ರಿಸ್ತನಲ್ಲ என்னை பின்பற்றணும் சொன்னான். ನನ್ನ ನಿಂಬಾಲಿಸಿ ಅಂತ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி எழுதுகிற ஞானம் உள்ள பவுல் ಈ ರೀತಿ ಬರೆಯೋಕೆ ನಾನು ಹೇಳುತ್ತ ಪೌಲನು இங்க எழுதும் போது எழுதுகிறான், ಇಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ ಬರೀತಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಏನಂತ எனக்கும் சேர்த்து சொல்லுகிறார். ನನಗೂ ಸೇರಿದೆ. ಏಕೆ? எபிரேயன்னா நானும் எபிரேயன், ನಾನು ಇಬ್ರಿಯರ್ ಅಂದ್ರೆ ನಾನು ಇಬ್ರಿಯರ್, யூதன்னா நானும் யூதன், ನಾನು ಯೂದಾದ್ರೆ ಯೂದ, கிரேக்கன்னா நானும் கிரேக்கன், ಗ್ರೇಕ ನಾನು ಗ್ರೇಕ, நீ இஸ்ரவேலன்னா நானும் இஸ்ரவேலன், ನೀನು ಇಸ್ರೇಲ್ ನಾನು ಇಸ್ರೇಲ್, நீ ஆபிரகாமின் சந்ததி என்றா ನೀನು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ ಅಂದ್ರೆ நானும் அப்படிதான். ನಾನು ಅದೇ ರೀತಿಯೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவாபம் இருக்கிறது, ಸ್ವಭಾವ ಇದೆ, ஆனா ஆದ್ರೆ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதனாய் இருந்தான். ದೇವರ ಜೊತೆಗೆ ಮನುಷ್ಯನಾಗಿ அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் இதை கேட்கிற நீங்கள் ಕೇಳುವ ನೀವುಗಳು இப்படி பரிசுத்தவான்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க ಈ வேண்டும். ಪರಿಶುದ್ಧರನ್ನು ನಿಂಬಲಿಸುವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது ஆக, தேவனுக்கானவர்களாய் ದೇವರ தேவ பிள்ளைகளாக ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ நாம் இருக்கவைகள் நமக்கு உதவி செய்யும். ಇದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. புக் ஆஃப் சாம்ஸ், இந்த 18ஆம் வசனத்துக்கு அப்புறம் நாம் வருவோம். புக் ஆஃப் சாம்ஸ், சங்கீர்த்தனம், ಕೀರ್ತನೆ கீர்த்தனை 44:21. ಕೀರ್ತನೆ ಹೃದಯ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲವನಾದ ದೇವರು ವಿಚಾರಿಸುತ್ತಿರಲಿಲ್ಲವೋ? 44:21. 44:21. தேவன் அதை ஆராய்ந்து ದೇವರನ್ನು ತಿಳಿದು விசாரியாது இருப்பாரோ? ವಿಚಾರಿಸುತ್ತಿಲ್ಲವೋ? இருதயத்தின் அந்தரங்கங்களை ಹೃದಯ ರಹಸ್ಯಗಳನ್ನು அவர் அறிந்திருக்கிறாரே. ಅವರು ತಿಳಿದಿದ್ದಾರಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் என்ன ಆ சொல்லுகிறான்? ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, சபையே, ಸಭೆಯೇ, தேவ ஜனமே, ದೇವ ಜನರೇ, சகோதர சகோதரிகளே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, தேவனுக்கு ದೇವರಿಗೆ மறைவாய் ಮರೆಯಾಗಿ உன் வாழ்க்கை இல்லப்பா. ನಿಮ್ಮ ಜೀವಿತವಿಲ್ಲ. எப்படி? ಯಾವ ರೀತಿ? தேவன் ದೇವರು அதை ஆராய்ந்து, ಅದು ವಿಚಾರಿಸಿ, அப்படின்னா ಏನಂದ್ರೆ சர்ச் பண்றாரு. நீ ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. கூகுள்ல போய் தேடுற மாதிரி, ಈ ಗೋಲ್ ಹುಡುಕೋ ರೀತಿಯಲ್ಲಿ அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொருளை காண போட்டு தேடுற மாதிரி ಒಂದು ಹೊಸದಾಗಿ ಕಾಣುವ ಹುಡುಗೋ ರೀತಿ உன் வாழ்க்கைய அவர் தேடுறாரு. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಹುಡುಕುತ್ತಾರೆ. ಏನಕ್ಕೆ? எல்லாம் அசுத்தம் தான். ಎಲ್ಲ ಅಶುದ್ಧವೇ. தன்னுடைய பரிசுத்தம், தான் கொடுத்த பரிசுத்தம் எங்கே இருக்கிறதுன்னு என்ன பண்றார்? ತನ್ನ ಕೊಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ தேடி பார்க்கிறார். ಹುಡುಕುತ್ತಾರೆ. அவரே ಅವರೇ அதை ಅದನ್ನು அறிந்திருக்கிறாரே. ತಿಳಿದಿದ್ದಾರಲ್ಲ. உன் குணங்களை, ನಿನ್ನ ಗುಣಗಳನ್ನು, உன் வாழ்க்கையின் அசுத்தங்களை ಈ ಜೀವಿತ அவர் ಅಶುದ್ಧವನ್ನು அறிந்திருக்கிறாரே. ಅವರು ತಿಳಿದಿದ್ದಾರಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடையவர். ஆதலால் ஆதலினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರೋ ನಾವು அசுத்தமானவைகளை எல்லாம் ಅಶುದ್ಧವಾಗಿರುವುದನ್ನೆಲ್ಲ விட்டு விட்டு ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು இந்த வாந்தி பண்ணி ಈ ವಾಂತಿ ಮಾಡಿ திரும்பி துன்ற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ತಿರುಗಿ ತಿನ್ನೋದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು தேவனுக்கான ದೇವರಿಗಿರುವ சாட்சியாய் ಸಾಕ್ಷಿಯಾಗಿ நிற்கப்படது. ಇಲ್ಲೆಲ್ಲ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. புக் ஆஃப் ஜெரேமியா, ಎರೇಮಿಯಾ எரேமியா ಎರೇಮಿಯಾ 32:17, 32:17, 32:17. ಹೀಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ, 17. ಎಲೈ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ, ಆಹಾ, ನೀನು ಭುಜಬಲವನ್ನೆತ್ತಿ ನಿನ್ನ ಮಹಾಶಕ್ತಿಯಿಂದ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಿ. ಯಾವ ಕಾರ್ಯವೂ ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா சொல்கிறார், ಎರೇಮಿಯಾ ಹೇಳ್ತಾನೆ, தெய்வத்தால் ದೇವರಿಂದ சாத்தியமில்லாதது ಅಸಾಧ್ಯವಾಗಿರೋದು ஒன்றுமில்லை. ಒಂದು ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ,
நீரே நீவே என் தேவனாகிய கர்த்தர். ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು. நீரே ನೀವೇ என் தேவனாகிய ನೀವೇ ನನ್ನ ದೇವರಾಗಿರುವ கர்த்தராய் ಕರ್ತನಾಗಿ இருக்கிறீர். ಇದ್ದೀರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நம்முடைய தெய்வம் ನಮ್ಮ ದೇವರು அவரால் கூடாதது ಅವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾಗಿರುವುದು ஒன்றுமில்லை. ಒಂದು ಇಲ್ಲ. கர்த்தராகிய ஆண்டவரே, ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ, தேவரீர் உம்முடைய ನಿಮ್ಮಿಬ್ಬರೇ மகாபலத்தினாலோ ಮಹಾಬಲದಿಂದಲೂ நீண்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலோ ಭುಜದಿಂದಲೂ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೀರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ உன்னை ஆராய்ந்து பார்க்கிறவர் யார்? ಅವರನ್ನು ಸೃಷ್ಟಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ನೋಡುವವರು ಯಾರು? உன்னை கவனிக்கிறவர் யார்? ನಿನ್ನನ್ನು ಗಮನಿಸುವವರು ಯಾರು? உன் செயல்களை அறிந்திருக்கிறவர் யார்? ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಿರುವವರು ಯಾರು? யார்? பூமியை உண்டாக்குனவரா? ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರ? உன் வீட்டை கட்டி கொடுத்தவரா? ನಿಮ್ಮ ಮನೆ ಕಟ್ಟಿಕೊಟ್ಟವರ? உன்னை ನಿನ್ನ சிருஷ்டித்தவரா? ಸೃಷ್ಟಿಸಿದವರ? எல்லாத்துக்கும் மேல ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲೆ வானத்தையும் பூமியும் சொல்லிட்டாரு. ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಹಾಗಾದ್ರೆ இதுக்கு கீழே தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ಇದು ಕೆಳಗೆಲ್ಲ இதுக்கு ಉಂಟಾಗಿರೋದು. கீழே தான் எல்லாம் இருக்கிறது. ಇದು ಕೆಳಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ. அப்ப அதையே உண்டாக்கினாரானா ಅದನ್ನೇ ಉಂಟು ಮಾಡೋದು. அப்ப இதுல இருக்கிற எல்லாவற்றையும் ಇದೇ ಇರೋದು ಎಲ್ಲವನ್ನು யார் சிருஷ்டித்தார்? ಯಾರು ಸೃಷ್ಟಿಸಿದರು? அவரೇ சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். ಅವರೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அவராலே ಆದ್ದರಿಂದ செய்யக்கூடாத ಮಾಡಕ್ ಬೇಕಾದ அதிசயமான ಅಸಿದ್ಧ காரியம் ಕಾರ್ಯ ஒன்றும் இல்ல. ಒಂದು ಇಲ್ಲ. எப்ப செய்வாரு? ಯಾವ ಮಾಡ್ತಾರೆ? நீ ஸ்வாபம் மாறினா ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವ ಬದಲಾದ್ರೆ உன் வாழ்க்கை அதிசயமாகவே நடத்தப்படும். ನಿಮ್ಮ ಅಸಾಧ್ಯವಾಗಿ ನಡೀತದೆ. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ பிரசங்கி ಪ್ರಸಂಗಿ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ದೇವರ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ನಿತ್ಯವೆಂದು ಬಲ್ಲೆನು, ಅದಕ್ಕೆ ಯಾವುದನ್ನು ಸೇರಿಸಲಾರೆವು, ಅದರಿಂದ ಯಾವುದನ್ನು ತೆಗೆಯಲಾರೆವು. ದೇವರ ಈ ನಿಯಮಕ್ಕೆ ಮನುಷ್ಯರು ತನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬುದೇ ಕಾರಣವು. அல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ ದೇವರು ಮಾಡೋದು ಯಾವುದೋ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவே. ಯಾವ ಸ್ಥಿರವಾಗಿರುವುದನ್ನು ತಿಳಿತೇನೆ. இந்த அறிவு உங்களுக்கு இருக்கா? ಈ ಬುದ್ಧಿ ನಿಮಗಿದೆಯಾ? உன் வாழ்க்கைய ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ நான் விரும்புறபடி இல்ல, ನಾನು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? பட் ஆனா ಆದ್ರೆ தெய்வம் தான் ದೇವರೇ தம்முடைய விருப்பத்தின்படி ತಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ உங்களை நடத்திட்டு இருக்கிறார். ನೀವು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. தெய்வம் நடத்துறாரா? ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರಾ? வேற யாராவது நடத்துறாங்க? ಬೇರೆ ಯಾರು ನಡೆಸುತ್ತಾರಾ? அந்த அறிவு இருக்கா இல்லையா? ಆ ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? அல்லேலூயா. அந்த அறிவு இல்லைன்னா ಆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲಂದ್ರೆ நான் வாந்தி பண்றேன், ವಾಂತಿ ಮಾಡುವ, அசுத்தம். ಅಶುದ್ಧವಾಗಿರ್ಬೋದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ தெய்வம் ದೇವರು செய்ய வேண்டியது எதுவோ ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಯಾವುದು அது தடையே படாது. ಆ ತಡೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. அது எவனாலையும் நிறுத்தவும் முடியாது. ಅದು ಯಾವಿಂದ ನಿಲ್ಲಿಸಕ್ಕೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரிடத்தில் ಅವರ ಹತ್ತಿರ தீமை இல்லை, ಕೇಡು ಇಲ್ಲ. அவரிடத்தில் எல்லாம் நன்மையே. ಅವರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ. அவர் என்னதான் செய்வாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உனக்கு நன்மைதான் செய்வார். அவர் ಯಾವ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ இந்த ಮಾಡ್ತಾರೆ. பூமி தீமை செய்யும், ಈ ಭೂಮಿ இந்த உலகத்தின் அதிபதி தீமை செய்வார். ஆனாலும் அந்த தீமையை தெய்வம் நன்மையாய் மாற்றுவார். ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನಾಗಿ எப்போ? ಯಾವಾಗ? நீ ஸ்வாபம் மாறி இருக்க வேண்டும். ನೀನು ಸ್ವಭಾವಬದ್ಧವಾಗಿರಬೇಕು. பால் மறந்த குழந்தையைப் போல, பால் மறந்த மகனை இல்லை ರೀತಿಯಲ್ಲಿ, பால் மறக்கடிக்கப்பட்டவர்களைப் போல ಪಾಲು ಮರೆತ ರೀತಿಯಲ್ಲಿ வளர்ச்சிக்கேற்ற ஞானமுடையவர்களாக ಬೆಳವಣಿಗೆ ತಕ್ಕ அவன் அசுத்தங்களை விட்டு பரிசுத்தத்துக்கானவர்களாய் இருக்கும்போது ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿರುವಾಗ அவருடைய வாழ்க்கையிலே நன்மை எப்பொழுதும் உண்டாயிருக்கும். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஏன் தெய்வம் இதெல்லாம் செய்தாரா? ಏನಕ್ಕೆ ದೇವರು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ? மனுஷ நம்மள யாரு? ನಾವೆಲ್ಲ ಯಾರು? மனுஷ தமது சமூகத்தில் ತಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவர் பிரசன்னத்துல ಅವರ ಪ್ರಸನ್ನದಲ್ಲಿ பயந்திருக்கும்படி செய்கிறார். ಭಯ ಇರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எதுக்கு செய்கிறார்? ಏನು ಮಾಡ್ತಾರೆ? அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಭಯ ಪಡುವಂತ ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆதலால் அவருக்கு பயந்து நீ நடக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯಬೇಕು. அவருக்கானவர்களாய் நீ இருக்க வேண்டும். ಅವರು ಇರುವವರಾಗಿರಬೇಕು. இந்த கொரிந்தியருக்கு வாங்க 18ஆம் வசனம். 2 Corinthians 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿರುವೆನು, ನೀನು ನನಗೆ ಕುಮಾರ ಕುಮಾರಿಯರು ಆಗಿರುವೆನೆಂದು அல்லேலூயா. முன்னாடி கர்த்தர் என்ன சொன்னாரு? ಮೊದಲು ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ರು? அப்பாவும் மகளுமே போட்டி.
ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೊರತುಪಡಿಸಿ அல்லேலூயா. நீங்கள் ನೀವುಗಳು அசுத்தங்களின் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ. ಅಶುದ್ಧವಾಗಿರೋದ್ರಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗು, ದೂರವಾಗಿ. எப்படி புறப்பட்டு போன்னு சொல்ற வேண்டியதானே? ಹೊರಟು ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. பிரிந்து போன்ற ದೂರವಾಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. பிரிந்து போயிடு. ದೂರವಾಗಿರು. இனிமேல் ஒட்டிக்காத. ಇದ್ರ ಮೇಲೆ ಜೊತೆ ಸೇರ್ಬೇಡ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. அப்போ அடுத்து சொல்றாரு, ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, அசுத்தமானதை ಅಶುದ್ಧವಾಗಿರೋದನ್ನು தொடாத. ಮುಟ್ಟಬೇಡ. எது அசுத்தம்? ಯಾರು ಅಶುದ್ಧ? பால் மறக்காம இருப்பது அசுத்தம். ಹಾಲು ಮರೆಯದೆ ಇರುವುದು ಅಶುದ್ಧ. வெட்கக்கேடான காரியம். ನಾಚಿಕೆಯಾದ ಕಾರ್ಯ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு அது மறக்கணும், ಒಂದೊಂದು ಮರೆಯಬೇಕು, இல்ல மறக்கடிக்கப்படணும். ಇಲ್ಲ ಮರೆ ಮಾಡಬೇಕು. அப்ப தாய் சொல்லி கொடுக்கும் போது ತಾಯಿ இது ಹೇಳಿಕೊಡುವಾಗ நல்லதல்ல, இது ಒಳ್ಳೆಯದಲ್ಲ, இது யோக்கியம் அல்ல, ಯೋಗ್ಯವಲ್ಲ, இது ಇದು உனக்கு அவலட்சணமாய் அவமானாய் மாறும் என்று சொல்லும் போது ಅವಲಕ್ಷಣವಾಗಿ ಅವಮಾನವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. செவி கொடுக்கணும். ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சுவாபம் மாறினவனை ಆ ಸ್ವಭಾವ ಬದಲಾದವನು அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ಅವರು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. அந்த சுவாபம் மாறினவனை ಆ ಸ್ವಭಾವ ಬದಲಾದವನು உணர்த்துகிறார். ತಿಳಿಸುತ್ತಾರೆ. அந்த சுவாபம் என்ன? ಆ ಸ್ವಭಾವ ಏನು? அவைகளை விட்டு விலகி போய்விட வேண்டும். ಅದು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿರಬೇಕು. திரும்பி அதை செய்யக்கூடாது. ತಿರುಗಿ ಅದು அது ಮಾಡಬಾರದು. ಅದು உனக்கு அவலட்சணத்தை உண்டாக்கும். ಅವಲಕ್ಷಣ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அப்படி நீ பிரிந்து ಅದು ದೂರವಾಗಿ அசுத்தமானதை தொடாதிருப்பாயானால் ಅಶುದ್ಧವಾಗಿ ಮುಟ್ಟದೇ ಇರ್ತೀಯ ಅಂದ್ರೆ அப்பொழுது ಆಗ எப்பொழுது ಯಾವಾಗ அசுத்தங்களோடு ಅಶುದ್ಧಗಳೊಂದಿಗೆ இருந்து விலகி ಇದ್ದು ದೂರವಾಗಿ புறப்பட்டு பரிசுத்த ஜாதியோடு சேர்ந்து ಹೊರಟು பரிசுத்த ஜனத்தோடு சேர்ந்து ಪರಿಶುದ್ಧರಿಗೆ ಸೇರಿ பரிசுத்தவான்களோடு ಪರಿಶುದ್ಧರಿಗೆ பரிசுத்த தெய்வத்தோடு பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த ஆலயದಲ್ಲಿ நீ ஐக்கியப்பட்டு இருக்கும்போது ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಇರುವಾಗ நான் ನಾವು உன்னை உங்களை ஏற்றுக்கொண்டு ನಿಮ್ಮನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು உங்களுக்கு ನಿಮಗೆ தந்தையாயிருப்பேன். ತಂದೆಯಾಗಿರುತ್ತೇನೆ. அவர் யாரா? ಅವ್ರು ಯಾರು? தெய்வம்னு சொல்ல தெரியாது அவருக்கு. ದೇವರಂತ ಹೇಳಕ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ? மேலையும் கத்தர்ன்றாரு, முடியும் போதும் கத்தர்ன்றாரு. ಮೇಲು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ இடையில ಮಧ್ಯದಲ್ಲಿ அப்ப நான் உன் தெய்வம்னு சொல்லி இருக்கலாம். ನಾನು ನಿಮ್ಮ ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ಬೋದಾಯ್ತು. ஆனா என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஐ எம் யுவர் டாட் அப்படின்றாரு. ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆ ಆಗಿರ್ತೇನೆ. நான் உன் தந்தை. ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆ. அப்ப இவங்க நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் ನಾವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எகிப்துல இருந்து வந்தாங்கல்ல, ಐಕ್ಯತೆ ಬಂದ್ರಲ್ಲ, அவங்கள்ட்ட வந்து பாருங்களேன், ಅವತ್ರ ಬಂದು ನೋಡ್ರಿ, அவங்கள நடத்திட்டு வந்தப்ப ஆண்டவர் சொல்றாரு, ಅವ್ರು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இவர்களை எல்லாம் ಇವರೆಲ್ಲ தகப்பன் ತಂದೆ தன் பிள்ளையை ತನ್ನ ಮಗುವನ್ನು சுமப்பது போல ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ எங்க சுமந்தாரா? ಎಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡ್ರು? எங்க சுமந்தார்? தன் ತನ್ನ தோளின் மேல் சுமந்தாராம். ತನ್ನ ಭುಜದ ಮೇಲೆ ಹೊತ್ತಿಕೊಂಡರು. அவங்க சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நீ ನೀನು எனக்காக பிரிந்து வாழ்வாயானால், ನನಗೋಸ್ಕರ இந்த ದೂರವಾಗಿ அசுத்தங்களை எல்லாம் விட்டு பரிசுத்தமாய் வாழ்வாயானால், ಅಶುದ್ಧನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸೋದಾದ್ರೆ நானே உன் தகப்பனாய் இருப்பேன். ನಾನೇ ನಿಮ್ಮ அப்படின்னா ತಂದೆಯಾಗಿರುತ್ತೇನೆ. என்ன சொல்றா? ಅನ್ನೋದೇನಂದ್ರೆ, உன்னை சுமந்து கொள்வேன்னு சொல்றா, ನೀವು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ உன்னை ಹೇಳ್ತಾರೆ, நடத்துவேன்னு சொல்றா. ನಾನು ನಡೆಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அடுத்தது சொல்லுகிறா, ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் எனக்கு ನೀವುಗಳು ನನಗೆ குமாரரோ ಕುಮಾರರು குமார்த்தைகளுமாய் இருப்பீர்கள். ಕುಮಾರ್ತಿಗಳಾಗಿರ್ತೀರಾ. அல்லேலூயா. 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 உன்னை பார்க்கும்போது ನಿಮ್ಮ ನೋಡುವಾಗ எப்படி பாப்பா? தேவனுடைய ದೇವರ மகனாய் மகனாய் ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 உன்னை ನಿನ್ನನ್ನು உன் தகப்பன் யார்? ನಿನ್ನ ತಂದೆ ಯಾರು? சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய். ಸರ್ವಶಕ್ತಿಗಳ ದೇವರು. அல்லேலூயா. 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 உனக்கு தான் அவர் தகப்பன். ನಿಮಗೆ ಅವರ ತಂದೆ. உன்னை பார்க்கிறவனுக்கெல்லாம் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ನಿಮ್ಮ ನೋಡುವ ಸರ್ವಶಕ್ತಿಗಳ ದೇವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ பால் மறந்த குழந்தையை போல, ಹಾಲು ಮರೆತ இல்ல ಮಗುವಿಗೆ, பால் மறக்கடிக்கப்பட்ட குழந்தையை போல ಹಾಲು ಮರೆಸಲ್ಪಟ್ಟಂತ உங்க ಮಗುವಿಗೆ கிறிஸ்தவ வாழ்க்கை தொடருங்க. ಈ ಕ್ರಿಸ್ತ இந்த ಜೀವಿತ உபவாச ಪ್ರಾರಂಭಿಸಿ. நாட்கள் ಈ ಉಪವಾಸ ದಿನಗಳು 21 நாளுடைய 2வது நாள் வந்திருக்கிறோம். இப்படி சுவாபம் மாறினவர்களாக ರೀತಿ ಸ್ವಭಾವ ஜெபிக்க ಬದಲಾಗಿ பழகுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಅಭ್ಯಾಸ கர்த்தர் ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ದೇವರು ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ உன் ಕೊಡುತ್ತಾರೆ. தகப்பனாய் இருந்து கர்த்தரே உன்னை சுமந்து நடப்பார். ತಂದೆಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಎದುರು எந்த நாள் மட்டும்? ಯಾವುದೇ ದಿನ தம்முடைய வருகையின் நாள் மட்டும் ತನ್ನ ಬರುವಿಗೆ உன்னை ದಿನಕ நித்தியத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறவரை ತನ್ನ ನಿತ್ಯ கர்த்தர் உன்னை ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ சுமக்கிற தகப்பனாய் இருப்பார். ದೇವರು ಒತ್ತಿಕೊಳ್ಳುವ ಮಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சுவாபம் மாறினான்.
ಪೌಲ್ ಸಭಾ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು இன்னும் நிறைய வசனம் இருக்கு, ಇದು ತುಂಬಾ ವಾಕ್ಯ நேரம் கடந்து போகிறது. ಸಮಯ ಅದು ಹೋಗ್ತಿದೆ. அவன் சொல்றான், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, பல இடத்துல சொல்றான், ಅನೇಕ என்னை ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கணுமே, ನನ್ನ ಕುರಿತು ತಿಳಿಸಿ, என்னை குறித்து உங்களுக்கு தெரியாது, ನನ್ನ ಕುರಿತು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? நான் யாரு? ನಾನು ಯಾರು? சபையை அடித்தவன். ಸಭೆಯನ್ನು ಮಾಡಿದವನು. நான் யாரு? ನಾನು ಯಾರು? சபையை துன்பப்படுத்தினவன். ಸಭೆಯನ್ನು ಕೇಳಿ ಮಾಡಿದವನು. நான் ஏதோ ஒன்றுக்காக, ಯಾವುದೋ ಒಂದಕ್ಕೋಸ್ಕರ, நான் கற்றுக்கொண்டதற்காக, எனக்கு போதிக்கப்பட்டதன் மேல் வைராக்கியம் கொண்டு ನನಗೆ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ವೈರಾಗ್ಯವನ್ನು, பரிசுத்த சபையை, ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯನ್ನು, தேவ சரீரத்தை, ದೇವರ ಶರೀರವನ್ನು, கர்த்தராகிய கிறிஸ்து ஸ்தாபித்த சபையை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இயேசு ಸ್ಥಾಪಿಸಿದ ஏற்படுத்தின அழைத்த தெரிந்தெடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை ಎಲ್ಲ ಸೇವಕರನ್ನು கொலை செய்தவன், ಕೊಲೆ ಮಾಡಿದವನು, துன்பப்படுத்தினவன் ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದವನು நான் தான். ನಾನೇ. இப்ப நான் ಈಗ ನಾನು அவரால் பிடிக்கப்பட்டவன், ಅವರಿಂದ அல்லேலூயா. அவரால் ಅವರಿಂದ தெரிந்து கொள்ளப்பட்டவன், ಆಯ್ಕೆಯಾದವನು, துன்பப்படுத்தினவன், ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದವನು, சபையை வேதனைப்படுத்தினவன். ಸಭೆಯನ್ನು ವೇದನೆ இப்ப ಪಡಿಸಿದವನು, சபையை கட்டுகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವವನಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. நான் என் சுபாவம் அது. ನನ್ನ ಸ್ವಭಾವ ಅದು. நான் எபிரேயன்னா நானும் எபிரேயன். ನಾನು ಇಬ್ರಿಯರ, நீ ನೀನು இஸ்ரவேலன் என்றால் நானும் இஸ்ரவேலன். ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್. எல்லா சுபாவமும் எனக்கு உண்டு. ಎಲ್ಲ ಸ್ವಭಾವ ನನಗೆ ಉಂಟು. ஆனால் நான் சுபாவம் காண்பிக்க அல்ல, ನಾನು ಸ್ವಭಾವ ತೋರಿಸುವನಲ್ಲ, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் நிற்கிறேன். ಕ್ರಿಸ್ತನ ತೋರಿಸುವವನಾಗಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. எனக்கு ஒரு மேன்மை உண்டானா ನನಗೆ ಒಂದು ಘನ ಉಂಟು அது ಎಂದರೆ, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதை அல்லாமல் வேற ஒன்றும் எனக்கு இல்லைன்னா, ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ತೋರ್ಪಡಿಸಿದ್ರೆ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ ಅಂತ நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ಇದು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. இந்த பவுல், ಈ ಪೌಲನು, இந்த பவுல் ಈ ಪೌಲನು யார்? ಯಾರು? சவுலா இருக்கும்போது ಸೋಲನಾಗಿರುವಾಗ பல கோடிக்கு ಅನೇಕ ಕೋಟಿಗಳಿಗೆ அவங்க அப்ப அதிபதி, ಅವರಪ್ಪ ಅಧಿಪತಿ, அவ்வளவு சொத்து. ಅಷ್ಟು ಆಸ್ತಿ. இன்னைக்கு இருக்கிற பங்களா, ಇವತ್ತಿರೋ ಬಂಗಲೆ, ஜாகுவார் காரு, ಜಾಗ್ವಾರ್ ಕಾರು, BMW காரு, BMW, ஆடி காருன்னு வச்சுக்கோ. ಆಡಿ ಕಾರು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இன்னைக்கு ಇವತ್ತಿಗೆ அன்னைக்கு அது இல்ல, ಆವತ್ತಿಗೆ ಅದಲ್ಲ. கப்பல் தான் ಅಡುಗೆ வாகனத்திலேயே சிறந்தது அவங்களுக்கு. ವಾಹನ ಇತ್ತು ದೊಡ್ಡದು. அவங்க அப்பனுக்கு வியாபார கப்பல் இருந்தது. ಆ ಅಪ್ಪನಿಗೆ ಆ ವಾಹನ சரித்திரம் சொல்லுகிறது, ಚರಿತ್ರೆ ಇಷ್ಟೇ ஒரு ಇದೆ. பரிசுத்தவான் சொன்னார், ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ஒரு ಹೇಳ್ದ, ஊழியக்காரன் சொன்னார், ಸೇವಕನಿಂದ பல கோடி சொத்து மதிப்புள்ளவன் அவன், ಅನೇಕ ಕೋಟಿ ವಸ್ತುಗಳಿರೋನು, நன்கு படித்தவன், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವನು, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்கு தேறினவன், ಚೆನ್ನಾಗಿ ಹುಡುಕಿದವನು, அடுத்தது ಮತ್ತೆ நல்ல ಒಳ್ಳೆ என்டர்டைன்மெண்ட் பண்ணுகிற, ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಮಾಡುವ, குஸ்தி பண்ணுகிற, WWE பண்ணுகிறவன், WWE ಮಾಡುವವನು, அல்லேலூயா, அல்லேலூயா. 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 இவ்வளவு தேறின மனிதன் ಇಷ್ಟು ಗೊತ್ತಿರೋ ಮನುಷ್ಯ தன் அப்பா கிட்ட ತನ್ನ ತಂದೆ ಹತ್ತಿರ வந்து நிற்கும் போது அப்பா சொல்றாரு, ಬಂದಿರೋ ತಂದೆ ಹತ್ತಿರ அப்பா ಅಪ್ಪ நான் நினைக்கிறேன், ಭಾಷಣ ನಡೆಸ್ತಾರೆ. டேய் ஏய். சவுலே, ಸೋಲನೆ எல்லாத்தையும் விட்டுட்டு ಎಲ್ಲಾನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು, ஊழியம் செய்யறத விட்டுட்டு ಸೇವೆ ಮಾಡೋದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು, சபையில விசுவாசியா ಸಭೆಯ ಸೇವೆಯಾಗಿ ஞாயிற்றுக்கிழமைனா ಭಾನುವಾರ சர்ச்சுக்கு போயிட்டு வா, ಚರ್ಚ್ ಕೊಡ್ಬಾ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. என் பிள்ளையா இருக்கா ನನ್ನ ಮಗನಾಗಿರು அவன் சொல்றான், ಅವನಿಂದ நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ, ನಾನು ಯಾವ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಇಷ್ಟ ಆಯ್ಕೆ எதற்காய் தெய்வம் என்னை அழைத்தாரோ ಯಾವ್ದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನ ಕರೆದರೋ அதை நோக்கி நான் ஓடுகிறேன். ಅದನ್ನ ನೋಡಿ ಹೋಗುತ್ತೇನೆ. ஏன்? ಏನಕ್ಕೆ? அதனாலதான் எழுதுனா, ಅದರಿಂದ ಬರಿದ இதெல்லாம் விட்டு ಇದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು பிரிந்து ಬೇರ್ಪಟ್ಟು அவரை நம்பி புறப்படுங்க. ಆ ನಂಬಿ ಹೊರಟು ಅಂದ್ರು. அதனால அவன் சொன்னான், ಅದರಿಂದ ಅವ್ರು ಹೇಳ್ದ, அப்பா ಅಪ್ಪ உன்கிட்ட இருக்கிற ನಿನ್ನ ಹತ್ರ ಇರುವ இந்த சொத்து எல்லாம் ಈ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு முன்னே, ನಾನು ಹೊಂದಿದ ರಕ್ಷಣೆ ಮುಂದೆ, என்னை அழைத்த கிறிஸ்துவுக்கு முன்னே, ನನ್ನನ್ನು ಕರೆದ ಯೇಸು என் ಕ್ರಿಸ್ತನ மேல் ಮುಂದೆ, இருக்கிற அபிஷேகத்துக்கு முன்னே, ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಮೊದಲು இவைகளெல்லாம் ಇವುಗಳೆಲ್ಲ ஜோராயிலே அவன் ஒருத்தன் குப்பன்னு சொன்னதுதான் ಒಬ್ಬ ಕಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ இன்னைக்கு பல கிறிஸ்தவனுக்கு மேன்மையாய் ஓடுகிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅದು ಘನವಾಗಿದೆ. நம்மளும் சிலர் அதை நோக்கி தான் ஓடுகிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಅದನ್ನು ನೋಡಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஒருத்தன் குப்பன்னு தூக்கி போட்டான். ಒಬ್ಬ ಕಸ ಎಂದು இது எப்படி இருக்குன்னா, ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ, ஒருத்தன் குப்பன்னு ಒಬ್ಬ ಕಸ ಎಂದು தூக்கி ரோட்ல போட்ட குப்பையை நீ கையில எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிற, ತೆಗೆದು ಹಾಕಿದ ಕಸವನ್ನು ಕೈ ಎತ್ಕೊಂಡು ನಡೆದಿದ್ಯಾ? எப்படி இருக்கும்? ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ? பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும்? ನೋಡುವವನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ? கொஞ்ச நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ எங்கேயோ வாசனை வருதுன்னா, ಏನೋ ವಾಸನೆ ಬರ್ತಿದೆ ಅಂದ್ರೆ யாரு மேலேயோ வாசனை இல்ல, ಯಾರ ಮೇಲೆ ವಾಸನೆ ಇಲ್ಲ, உன் கையில தான் இருக்குது அந்த குப்பை. ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆಯಾ ಕಸ? அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனாங்க, ಎಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ಬಿಡೋದಾ? எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனான். ಎಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ಬಿಡೋದಾ? அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயாவது குறைந்தானா? ಎಲ್ಲಾದ್ರೂ ಕಡಿಮೆ ಆಯ್ತಾ? எங்கேயாவது அவனுடைய வேல்யூ மாறிச்சா? ಎಲ್ಲಾದ್ರೂ ಜ್ಞಾನ ಬದಲಾಯಿತಾ? அல்லேலூயா. 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 அதெல்லாம் குப்பன்னு தூக்கி போட்டு ಅದನ್ನ ತಿಪ್ಪೆ ಅಂತ ಬಿಸಾಕಿ இந்த வேதத்தையும் ಈ ಸತ್ಯವನ್ನು இதை ஏற்படுத்தின
ಈ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ கிறிஸ்துவையும் ಕ್ರಿಸ್ತನನ್ನು தன் மேன்மையாய் நினைத்து ஓடினா ತನ್ನ ಮೇಲ್ಮೈಯನ್ನು ನಡೆಸುವುದ இன்னைக்கும் பேசப்படும் சாட்சியாயிருக்கு. ಇವತ್ತಿಗೂ ಮಾತಾಡುವ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி உன்னை காத்துக்கோ. ಈ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು இப்படி ಕಾದುಕೊಳ್ಳಿ. அசுத்தங்களை விட்டு பிரிந்து போ. ಈ ರೀತಿ ಅಶುದ್ಧವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿರಿ. சுத்தம் இல்லை, ಶುದ್ಧ ಇಲ್ಲ, எல்லாம் அசுத்தமாய் இருக்கிறது, ಎಲ್ಲ ಅಶುದ್ಧವಾಗಿದೆ, மேஜைகள் வாந்தியாய் இருக்கிறது. ಎಲ್ಲ ವಾಂತಿಗಳಾಗಿದೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அவைகளை விட்டு பிரிந்து ಅವರೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ புறப்பட்டு போயிடு. ಹೊರಟು ಹೋಗಿ சுத்தமுள்ளவர்களாய் உன்னை காத்துக்கொள். ಶುದ್ಧವಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾದುಕೋ. சுத்தமுள்ளவர்களாய் உன்னை நடத்து. ಶುದ್ಧವಾಗಿ ನಡೆಸು. வசனத்திற்கு செவிகொடு, ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡು. ஊழியக்காரனுக்கு செவிகொடு, ಸೇವಕರಿಗೆ ಕಿವಿಗೊಡು. இந்த உபதேசத்துக்கு செவிகொடு. ಉಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡು. கர்த்தர் உன் தகப்பனாய் உன்னை சுமந்து கொள்வார். ದೇವರು ತಂದೆಯಾಗಿ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவருடைய தோளின் மேல் இருக்கும்போது ಅವರ ಭುಜದ ಮೇಲಿರುವಾಗಲೇ எதை குறித்து கவலை வேண்டாம். ಯಾವುದು ಕುರಿತು ಚಿಂತೆ ಬೇಡ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲಕ್ಕೆ தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவர் உன் தகப்பனாய் ಅವರ இருக்கிறார். ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. அசுத்தமானதை விட்டு புறப்பட்டு ವರ್ಷದ ಅಶುದ್ಧವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರಿ. பரிசுத்தத்தை காத்துக்கொள், ವರ್ಷದನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿ. நீதியை காத்துக்கொள். ನೀತಿಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿ. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி விடுவார். ದೇವರ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. தகப்பனாய் இருந்து உன்னை நடத்துவார். ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ. It's great, awesome in power.